வணக்கம் நண்பர்களே. சத்தான சுவையான பீட்ரூட் ரசம் எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல 50 கிராம் அளவுக்கு இல்லைன்னா அதை விட கொஞ்சம் கம்மியாக ஒரு பீட்ரூட் எடுத்துக்கிட்டு அந்த பீட்ரூட்டில் இருக்கிற தோலெல்லாம் நல்லா சீவிட்டு அதுக்கப்புறம் அந்த பீட்ரூட்டை பொரியலுக்கு அரியிற மாதிரி அரிஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பீட்ரூட்டை ஒரு குக்கரில் போட்டு குக்கரில் காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு விசில் விட்டு வேக வச்சு இறக்கிக்கணும். அதுக்கப்புறம் பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துக்கிட்டு அந்த புளியை ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி ஒரு தடவை கழுவிட்டு அதுக்கப்புறம் வேறு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கணும். புளி நல்லா ஊறின பிறகு அந்த புளியை நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த புளியை வேறொரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் மீடியம் சைஸில் இருக்கிற சின்ன வெங்காயம் 4 எடுத்துக்கிட்டு அதில் இருக்கிற தோலை உரிச்சிட்டு நல்லா கழுவிட்டு அந்த வெங்காயத்தை பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் குக்கரில் விசில் அடங்கி இருந்தது அப்படின்னா குக்கர் மூடியை திறந்துட்டு அந்த காயில் தண்ணி நிறையா நின்றுது அப்படின்னா அந்த தண்ணியை வேறொரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கிட்டு அந்த காயை மட்டும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கிட்டு அது கூடவே துருவி வச்சுருக்கிற 2 டீஸ்பூன் தேங்காய் துருவலையும் போட்டுக்கிட்டு வேறொரு பாத்திரத்தில் வடித்து வச்சுருக்கிற அந்த பீட்ரூட் தண்ணியவே கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டு இதை 3ஐயும் நல்லா நைஸாக அரைச்சிடணும். அதுக்கப்புறம் அந்த நைஸாக அரைச்ச அந்த பீட்ரூட் விழுதை எடுத்து வேறொரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கிட்டு அதே மிக்சி ஜாரில் 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு, ஒரு வரமிளகாய், மீடியம் சைஸில் பூண்டு பற்கள் 5, மீடியம் சைஸில் ஒரு தக்காளி பழம், அது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த சீரக மிளகு கலவையை கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு வாணலி வச்சு அது காஞ்ச உடனே அதில் 2 டீஸ்பூன் கடலெண்ணெயை ஊற்றிக்கணும். கடலெண்ணெய் காஞ்ச உடனே அதுலேயே கடுகு 1/4 டீஸ்பூன் போட்டு வெடிக்க விடணும். கடுகு வெடித்த உடனே அதுலேயே அரிஞ்சு வச்சிருக்கிற சின்ன வெங்காயம், ஒரு வரமிளகாய், ஒரு குச்சி அளவுக்கு கருவேப்பிலை 3ஐயும் போட்டு அடுப்பை மீடியமாக வச்சுக்கிட்டு வணக்கி விடணும். வெங்காயம் நல்லா வணங்கி வந்த உடனே அடுப்பு சிம்மில் வச்சுக்கிட்டு அதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளை போட்டு லேட் பண்ணாமல் உடனே அரைச்சி வச்சிருக்கிற அந்த பீட்ரூட் கலவையை எடுத்து ஊற்றிக்கணும். ஊற்றிக்கிட்டு அது கூடவே மிக்சி ஜாரில் இருக்கிற சீரக மிளகு கலவை, கரைச்சி வடிகட்டி வச்சிருக்கிற புளித்தண்ணி, இதை 2ஐயும் ஊற்றி நல்லா கலந்து விட்டுறணும். அதுக்கப்புறம் அந்த ரசத்துக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ரசத்தில் இன்னும் புளி எச்சா இருக்குதா அல்லது கம்மியாக இருக்குதா, உப்பு எச்சா இருக்குதா கம்மியாக இருக்குதான்னு சரி பார்க்கணும். பார்த்துக்கிட்டு புளியும் உப்பும் கம்மியாக இருக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கணும். ஒருவேளை அதிகமாக இருக்குது அப்படின்னா அதில் எவ்வளவு அதிகமாக இருக்குதோ அதை சரி பண்ணுற அளவுக்கு தண்ணியை ஊற்றி கலந்துக்கணும். அதுக்கப்புறம் 1/4 கை அளவுக்கு கொத்தமல்லி கீரை எடுத்துக்கிட்டு அந்த கொத்தமல்லி கீரையை தண்ணியில் போட்டு நல்லா அலசி கழுவிட்டு அதுக்கப்புறம் அதில் இருக்கிற தண்ணியை நல்லா பிழிஞ்சிட்டு அந்த கொத்தமல்லி கீரையை ரசத்தில் போட்டு நல்லா கலந்து விட்டுறணும். அதுக்கப்புறம் அடுப்பை மீடியமாக மட்டும் வச்சுக்கிட்டு அந்த ரசம் எப்போ நல்லா நுரைச்சி வருதோ, அதாவது மேலே நுரை தள்ளி வருதோ அப்போ அந்த ரசத்தை அடுப்புலேருந்து கீழே இறக்கி வேறொரு பாத்திரத்தில் ஊற்றி மூடி வச்சுக்கணும். இந்த பீட்ரூட் ரசத்தை சூடான சாதத்தில் போட்டு பெனஞ்சி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். அப்படியே ஒரு டம்ளரில் ஊற்றி சூப்பாக குடித்தாலும் நல்லாயிருக்கும். சத்துக்களும் சுவையும் இருக்கிற இந்த பீட்ரூட் ரசத்தை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே.